எனக்கு எல்லா பகுதியிலும் போய் பேசும்போது புது இடத்துல பேசுற மாதிரியே இருக்கும், வியப்பா இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும். ஆனா இந்த அம்பேத்கர் நகர்ல எனக்குள்ள அந்த படபடப்போ அந்த வியப்போ கிடையாது. ஏன்னா நான் கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவன். இதே மாதிரி ஒரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு தான் கண்ணகி நகர். அந்த கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவன் தான் நான். அங்கதான் பிறந்தேன், அங்கதான் வாழ்ந்தேன், அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நம்ம இந்த குடிசை மாற்று வாரியம் இந்த மாதிரியான பகுதியில இருந்து வர்றவங்களுக்கு எல்லாம் எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. குடிசை மாற்று வாரியம் பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் இருக்கும். திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், பாஜக, காங்கிரஸ் எல்லா கட்சியுமே இருக்கும். நம்ம எல்லாரையுமே ஒரே ஒரு செய்திக்கு தான் பயன்படுத்துவாங்க அந்த கட்சிக்காரங்க. பாத்துருக்கீங்களா? கண்ணகி நகர்காரனா இருக்கட்டும், அம்பேத்கர் நகர்காரனா இருக்கட்டும், இந்த மாதிரியான பகுதியில இருந்து வர்ற ஜனத்தெல்லாம் எல்லா கட்சிக்காரரும் பொதுவா ஒரே விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. எதுக்கு? லைட் கட்டுறதுக்கு, கொடி கம்பம் நட்டுறதுக்கு, போஸ்டர் ஓட்டுறதுக்கு, மேடை போடுறதுக்கு, இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. வேற எதுக்கும் நம்மள பயன்படுத்த மாட்டாங்க. இல்லனா கூட்டத்தோட கூட்டமா கை தட்டுறதுக்கு, இதுக்கு தான் நம்மள கூப்பிட்டுருக்காங்க. வேற எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? எந்த கட்சியாக இருந்தாலும் இதற்காக மட்டுமே பயன்படுத்துகிற மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்னுடைய அன்பிற்குரியவர்களே, உங்கள் கூட்டத்திலிருந்து உங்களை போல் வாழ்ந்த என்னை ஒருவனை, உங்களை போல இருந்த ஒருவனை இன்றைக்கு இந்த மேடை ஏற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் பரம்பரையாக காலம் காலமாக மேடை போட்டு கீழே நின்று கைத்தட்டி மட்டுமே பழக்கப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து வந்தவன் இன்னைக்கு மேடை ஏறி கைத்தட்டு வாங்கி இருக்கேன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த அம்பேத்கர் நகர்ல துப்புரவு பணியாளர்கள்லாம் வருவாங்களா? குப்பை பெருக்கிறவங்க வருவாங்களாக்கா? வருவாங்க. அவங்க வேலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் தெரியுமா? 4 மணிக்கு ஆரம்பிக்கும். நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவும் அப்பாவும் காலையில 10 மணிக்கு போறாங்க. அவங்க ஏஞ்சி காலையில இட்லி சுடுறதோ, தோசை சுடுறதோ, சாப்பாடு செய்யறதோ பெருசு இல்ல. ஆனா காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போற ஒரு தாய்மாருடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா பிள்ளைங்களுக்கு சோறாக்கி வச்சு போக முடியுமா? அப்படி இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட, இந்த சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கிற, இந்த சமூகத்திலே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்டது இந்த காலை உணவு திட்டம். இன்னைக்கு வருகிற இந்த திரை கலைஞர்கள், இன்றைக்கு வரக்கூடிய இந்த யூடியூப் அரசியல்வாதிகள் எல்லாம் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிருவாங்க, சத்தம் போட்டு கூட பேசுவாங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கான பொருளாதாரத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய முதல்வர் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். இந்த உட்காந்துருக்கீங்களா சாதாரணமா, எங்க தம்பிமார்கள்லாம் நிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சாதாரணமான திமுக தொண்டர் கோவிந்தசாமி, சரிங்களா? அந்த கோவிந்தசாமி கலைஞரை பார்க்கிறார். ஐயா, இந்த குடகநாத்துக்கு குறுக்க ஒரு அணை கட்டி கொடுங்க, நீங்க கட்டி கொடுக்குற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு செல்லமா கோச்சிக்கிறார் கலைஞர்கிட்ட. கலைஞர் என்ன செய்யறாரு? அடுத்த நிதியாண்டுல அணையை கட்டியாச்சு, அணை கட்டி முடிச்சாச்சு. ஆனாலும் அந்த கோவிந்தசாமி காலில் செருப்பு போடல. அன்பு தம்பிகளே, திராவிட மாடல் கிழிச்சது என்னன்னு பாருங்க, திமுக கிழிச்சது என்னன்னு கேளுங்க. அந்த கோவிந்தசாமி காலில் செருப்பு போடலமா? விஷயம் ஐயா கலைஞர் காதுக்கு போகுது. யோசிச்சு பாருங்க. அந்த தலைவன் என்ன தந்தான் தெரியுமா? 7.5 கோடி மக்களுடைய முதலமைச்சர், இந்தியாவே அவருடைய சுட்டு விரலுக்கு அசையும் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை. அந்த திண்டுக்கல் மாவட்டத்துல மிகப்பெரிய மேடை போடுறாரு, பிரம்மாண்டமான மேடை, ஊர் முழுக்க தோரணம் கட்டுறாரு. கட்டி ஏன் தெரியுமா திமுக காரெல்லாம் கெத்தா இருக்குன்னு எங்க அண்ணன் மாவட்ட செயலாளர் சொல்றாரு. கலையை முழுசா கேளுங்க. அந்த மிகப்பெரிய மேடையில யாருன்னே தெரியாத அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமியை மேடையில ஏத்தி 7.5 கோடி மக்களுடைய முதலமைச்சராகிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 2 கரங்களிலுமே செருப்பை ஏந்தி சென்று அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமியுடைய கால்களை பிடித்து செருப்பு அணிவித்தார். உலகத்துல வேற எந்த கட்சிக்கும் இந்த வரலாறு கிடையாது. அதனாலதான் திமுக காரனுக்கு எப்பயுமே கொஞ்சம் கெத்து அதிகம். நீங்க வரலாறை வாசித்து பாருங்கள். பதவிக்காக தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள, தன்னுடைய பணத்தை, சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள செருப்ப நக்கின வரலாறு இருக்கு, டயரை நக்கின வரலாறு இருக்கு. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்வியில இருந்து என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். பின்னாடி இருக்கிற என்னுடைய தம்பிமார்கள்ல எத்தனை பேரு பள்ளி கல்லூரி படிக்கிறீங்க? கை தூக்குங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க எத்தனை பேரு? சும்மா தூக்குங்கப்பா, நம்ம ஏரியா தானே, அம்பேத்கர் நகர் பசங்க தானே, எதுக்கு தாயங்கிறீங்க? தைரியமா தூக்குங்க. ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க நல்லா தூக்கலாம்ப்பா, நான் காலேஜ் படிக்கிறேன். சரி, இந்த கை தூக்குன பசங்கள்ல எத்தனை பேர்ல இருக்கிற வீட்டுல பெற்றோர், அப்பா அம்மா கூலி வேலை செய்யறவங்க எத்தனை பேர்? கை தூக்குங்க. கூலி வேலைன்னா அடுத்தவங்க வீட்டுல வீட்டு வேலைக்கு போறவங்க, இல்ல துப்புரவு பணியாளர்களா இருக்கிறவங்க, இல்ல தினக்கூலிகளாக இருப்பவர்கள் பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? கை தூக்குங்க. யார் வீட்லயுமே அப்பா அம்மா வேலைக்கு போலையா? கடைசியில ஒரு அண்ணன் கை தூக்குறாரு. சரி, இப்ப திராவிட முன்னேற்ற கழக மேடையில இருந்து நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? நீங்க கை தூக்குனீங்கல்ல அண்ணன், படிக்கிறீங்க, உங்க வீட்டுல இருக்கவங்க கூலி வேலை பாக்குறாங்க, கை தூக்குனீங்கல்ல. இப்ப நாளையில இருந்து நீங்க யாருமே பள்ளிக்கூடம் போக கூடாது, நாளையில இருந்து நீங்க யாரும் காலேஜ் போக கூடாது. உங்க அப்பா அம்மா என்ன வேலை செய்யறாங்களோ, அதாவது உங்க அப்பா செருப்பு தைக்கிறவரா இருந்தா நீ படிச்சு டாக்டர், இன்ஜினியரிங், கலெக்டர்லாம் ஆகக்கூடாது, நீயும் செருப்பு தைக்க தான் கத்துக்கணும். உங்க அம்மா தோட்ட வேலை செய்யறாங்க, இல்லைன்னா உங்க அம்மா அடுத்தவங்க வீட்டுல போய் வீட்டு வேலை செய்யறாங்க, 10 பாத்திரம் தைக்கிறாங்கன்னா
நீ படிச்சு மெடிக்கல் சயின்ஸ் எடுக்க கூடாது, டாக்டர் இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர்லாம் நீ ஆகக்கூடாது. உங்க அம்மா எந்த வீட்டுல போய் 10 பாத்திரம் தேய்க்கிறாங்களோ அதே வீட்டுல நீ போய் 10 பாத்திரம் தேய்க்கணும், அதே வீட்டை நீ கூட்டி பெருக்கணும், அதே வீட்டுல நீ கூலி வேலை செய்யணும். அப்படி நான் பேசிட்டு இந்த அம்பேத்கர் நகர் எல்லையை நான் தாண்டிட முடியுமா? இல்ல எங்க அம்மா எல்லாம் என்ன விட்டுருவீங்களா? யார் வீட்டு பிள்ளைய போய் 10 பாத்திரம் தேய்க்க சொல்ற? என் வீட்டு பிள்ளை எதுக்குடா போய் கூலி வேலை பார்க்கணும்? என் வீட்டு பிள்ளை எதுக்குடா இன்னொருத்த வீட்டுல போய் பெருக்கணும்? என் பிள்ளை படிச்சு டாக்டர் இன்ஜினியர் ஆகும்டா. நம்ம எல்லாம் சிரிக்கிறோம், ஆனால் இதை ஒரு திட்டமாக ஒன்றிய பாஜக ஐயா மோடி அரசு அறிவித்திருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. விஸ்வகர்மான ஒரு திட்டத்தை ஐயா மோடி சமீபத்தில் அறிவித்தார். அந்த விஸ்வகர்மா திட்டம்ன்றது ஒண்ணும் இல்ல. என்னுடைய அன்பு தம்பிகளே தங்கைகளே தயவு செஞ்சு கேளுங்க, உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த விஸ்வகர்மான்ற திட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? உங்க அப்பா செருப்பு தைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நீங்க படிக்க கூடாது, காலேஜ் போக கூடாது, மெடிக்கல் சயின்ஸ் படிக்க கூடாது, டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் எதுவும் ஆகக்கூடாது. உங்க அப்பா எந்த செருப்பை தைக்க கத்துக்கிறாரோ அதே செருப்பை தைக்க நீ கத்துக்கணும். அப்படி நீ கத்துக்கிட்டா அதுக்கு ஒன்றிய அரசு உனக்கு மானியம் கொடுக்கும். உங்க அம்மா எந்த வீட்டுல கூலி வேலை செய்யறாங்களோ அதே கூலி வேலையை நீ செய்யணும், அதுக்கு ஒன்றிய அரசு உனக்கு மானியம் கொடுக்கும். உங்க அப்பா செருப்பு தைச்சா நீ செருப்பு தையி, உங்க அம்மா கூலி வேலை செஞ்சா அதே கூலி வேலையும் செய்யும். இதைத்தான் ஒன்றிய பாஜக அரசு அண்மையில் அறிவித்திருக்கிற விஸ்வகர்மா திட்டம். நீங்க கேட்கிறீங்கல்ல, பா 4 வருஷம் திமுக என்ன கிழிச்சுது, திராவிட மாடல் அரசு என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறீங்கல்ல. என்ன தெரியுமா சாதித்தது? ஒன்றிய பாஜக அரசு இந்த விஸ்வகர்மா திட்டத்தை அறிவித்த போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏனைய அத்தனை மாநிலங்களும் மௌனம் சாதித்த போது, தென்னாட்டிலே தமிழ்நாட்டிலே முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற ஒற்றை முதல்வர் இந்த விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்த்து குரல் கொடுத்தார். அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? நம்முடைய முதல்வர் நம்முடைய மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? டேய், உங்க அப்பா செருப்பு தைக்கிறாரா? தைக்கட்டும். உங்க அம்மா கூலி வேலை செய்யறாங்களா? செய்யட்டும். உங்க வீட்டுல இருக்கவங்க என்ன வேலை வேணா செய்யட்டும். உங்க அப்பா எந்த செருப்பு வேணா தைக்கட்டும். உங்க அம்மா என்ன கூலி வேலை வேணா செய்யட்டும். நீ என்ன படிக்க ஆசைப்படுற? நீ என்னவாகணும்னு ஆசைப்படுற? நீ டாக்டர் ஆகணுமா? நீ இன்ஜினியர் ஆகணுமா? வா, நான் உன்னை படிக்க வைக்கிறேன்ட்டு நமக்கான வாழ்வியத்தை, நம்முடைய வாழ்வை உயர்த்துகிற வேலையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அறிவித்தார். அந்த திட்டத்திற்கு பேரு கலைஞர் கைவினை திட்டம். அப்பா செருப்பு தைச்சா புள்ள செருப்பு செய்யின்னு சொல்றது மோடி அரசு. அப்ப என்ன வேணா செய்யட்டுடா, நீ படி, நீ படிச்சு மேல வா, நீ படிச்சு டாக்டர் ஆவு, நீ படிச்சு இன்ஜினியர் ஆவு, நீ படிச்சு கலெக்டர் ஆவுன்ட்டு உன்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பது திராவிட மாடல் அரசு ஐயா மு.க. ஸ்டாலின். அதனால்தான் இன்றைக்கு பள்ளி செல்கிற மாணவர்கள் நினைத்து பாருங்க, உங்களுக்கான பள்ளி சேவை இலவசம், பள்ளியில கட்டணம் கிடையாது, பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து இலவசம், சீருடை இலவசம், உங்களுக்கான உணவு இலவசம், காலை உணவு திட்டம் இலவசம். இந்த காலை உணவு திட்டம் நிறைய பேருக்கு அதனுடைய அருமையே தெரியறது இல்லை. நம்மலாம் நிறைய பேர் 9 மணிக்கு 10 மணிக்கு வேலைக்கு போறோமா, அதனால பெருசா தெரியல. இந்த அம்பேத்கர் நகர்ல துப்புரவு பணியாளர்கள்லாம் வருவாங்களா? குப்பை பெருக்கிறவங்க வருவாங்களா? வருவாங்களாக்கா? வருவாங்க. அவங்க வேலை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும் தெரியுமா? 4 மணிக்கு ஆரம்பிக்கும். நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம வீட்டுல இருக்கிற அம்மாவும் அப்பாவும் காலையில 10 மணிக்கு போறாங்க. அவங்க ஏஞ்சி காலையில இட்லி சுடுறதோ தோசை சுடுறதோ சாப்பாடு செய்யறதோ பெருசு இல்ல. ஆனா காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வேலைக்கு போற ஒரு தாய்மாருடைய நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா பிள்ளைங்களுக்கு சோறாக்கி வச்சுட்டு போக முடியுமா? அப்படி இந்த சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட, இந்த சமூகத்தினுடைய விளிம்பு நிலையில் இருக்கிற, இந்த சமூகத்திலே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற மக்களுக்காக அறிமுகம் செய்யப்பட்டது இந்த காலை உணவு திட்டம். உங்களுக்கு காலையில உணவு இலவசம். இன்னைக்கு நீங்க 10ஆம் வகுப்பு படிக்கிறீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே வீட்டுல இருக்கிற பெத்தவங்களுக்கு எல்லாம் அடி வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். என்ன தெரியுமா பயம்? அந்த பிள்ளைக்கு ஒரு பயம் இருக்கும், எப்படியாச்சும் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணுமேன்ட்டு. ஆனா வீட்டுல இருக்கிற பெத்தவங்களுக்கு எல்லாம் வேற ஒரு பயம் வரும். என்னடா இப்பதான் ஸ்கூல்ல சேர்த்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள 10ஆம் கிளாஸ் வந்துட்டான், இன்னும் 2 வருஷத்துல இவனை காலேஜ்ல சேர்க்கணுமே, ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சேர்க்கணும்னா குறைஞ்சது 50,000 ஆகுமே, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்க்கணும் குறைஞ்சது 40,000 ஆகுமே, என் பிள்ளைய நான் காலேஜ்ல சேர்க்கணும், அதுவும் நல்ல காலேஜ்ல சேர்க்கணுமே, நான் அந்த நேரத்துல பணத்துக்கு போய் யாருக்கிட்ட கையேந்துவேன்? யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? அந்த பயம் இருந்திருக்கா இல்லையா? ஐயோ நான் யாருன்னா தண்டல் வாங்கணுமே, யார்கிட்டயாச்சும் சீட்டு போடணுமே, யார்கிட்டயாச்சும் வட்டிக்கு கடனாவது வாங்கணுமே, என் பிள்ளைய காலேஜ்ல சேர்க்கணுமே, நான் தான் படிக்கல, என் பிள்ளையவாச்சும் படிக்க வச்சனுமே. யோசிச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க யோசிக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்காக, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்காக, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாக கோட்டையிலே அமர்ந்து கொண்டு நம்முடைய முதல்வர் யோசித்ததன் விளைவு இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க 10ஆம் வகுப்பு படிக்கிறார்கள் என்று சொன்னால், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, மாதம் 1000 ரூபாய்
ஒரு தாயினுடைய ஸ்தானத்திலிருந்து, ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்திலிருந்து அந்த பிள்ளைகளுடைய உயர்வுகளுக்காக மாசம் 1000 ரூபாய் ஒரு தலைவன் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய அன்பு தம்பியே, நாளைக்கு நீ காலேஜ் போகும்போது உன் அப்பா அம்மா யாருக்கிட்டையும் போய் கையேந்த தேவையில்லை. ஏன்னா உனக்காக உன் பேர்ல இன்னைக்கு வங்கியில மாசம் 1000 ரூபாய் போட்டுக்கிட்டு இருக்காரு. யாரு? நம்முடைய முதல்வர். நாளைக்கு நம்ம யாருக்கிட்டையுமே கையேந்திரக்கூடாதுன்ட்டு. இப்படி ஒரு பக்கம் நீங்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற திராவிட மாடலுக்கு மத்தியிலே சில கட்சிகள் இவன் படிச்சிடவே கூடாதுன்ட்டு தரமான வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுல ஒன்றிய பாஜக அரசு செய்தது சொன்ன விஸ்வகர்மா திட்டம், அப்பன் செருப்பு தச்சனியும் போய் செருப்பு தைன்னு சொல்றது. ஆனால் மோடி மட்டும்தான் அப்படி இருக்கிறாரான்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற சில கேடிகளும் அப்படித்தான் இருக்கிறார். இங்க இருக்கிற பலருக்கும் நான் வெளிப்படையா சில விஷயங்களை பேச ஆசைப்படுறேன். எத்தனை பேருக்கு அண்ணன் சீமான் அவர்களை பிடிக்கும்? நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்கும். அண்ணன் சீமான் அவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய பேச்சை ரசிச்சு கேட்பேன். அவருடைய தமிழ் உச்சரிப்பு அருமையா இருக்கும். ஆனால் அந்த அண்ணன் சீமான் அவர்கள் பிஜேபியுடைய பி டீம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, திமுக காரன் யார் பார்த்தாலும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க. நம்மளால நினைச்சிட்டு இருப்போம், டேய் என்ன திமுக மேடையில் ஏறிட்டா வாய் ரொம்ப வருமா உனக்கு? என்னடா ஆதாரம் வச்சிருக்க? நீங்கள் கேட்கலாம். நாங்க ஏன் தெரியுமா அண்ணன் சீமான் போன்றவர்களை எல்லாம் பிஜேபியோட பி டீம்னு சொல்றோம்? ஒன்னும் இல்ல, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு தர்றேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலை உணவு திட்டத்தை பத்தி இப்ப சொன்னல, இந்த காலை உணவு திட்டத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் அறிமுகப்படுத்துறாருமா. அப்ப பாஜக சார்ந்த ஒரு நாளேடு, அந்த செய்தித்தாளோட பேர் நான் சொல்லல, அது ஒரு நியூஸ் பேப்பர், சரிங்களா? அந்த நியூஸ் பேப்பர் அந்த காலை உணவு திட்டத்தை பத்தி ஒரு செய்தி எழுதுது. என்ன எழுதிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன தெரியுமா எழுதுச்சு? முதலமைச்சர் ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் போட்டா அதை சாப்பிட்டுட்டு அரசு பள்ளியில கக்கூஸ்லாம் ரொம்ப வழிதான். இத இந்த அளவுக்கு கொச்சையான விமர்சனம் எந்த நாளேடாவது வச்சிருக்க முடியுமா? ஏழை விட்டு பிள்ளைங்களுக்கு சோறு போட்டா பாத்ரூம் ரொம்ப வழியுதுரா, இது நல்ல திட்டம் இல்லைன்ட்டு யாரு சொல்றது? பாஜக சொல்லுது, ஒன்றிய அரசு சொல்லுது, RSS சித்தாந்தம் சொல்கிறது, ஆரிய மாடல் சொல்கிறது. அப்படியே அண்ணன் சீமான் கிட்ட வாங்க. என்னுடைய அன்பு தம்பிகளே, யூடியூப் தான் அரசியல், Facebook தான் அரசியல், இன்ஸ்டாகிராம்ல நம்ம ஸ்க்ரோல் பண்ணி லைக் போடுறோமே அது மட்டும் தான் அரசியல் என்று நினைக்கிற என்னுடைய அன்பு தம்பிகளே, நல்லா கேளுங்க. அண்ணன் சீமான் அவர்களை பத்தி கேளுங்க. அண்மையிலே மதுரையிலே ஒரு உயர்தரமான ஒரு நூலகத்தை நம்முடைய முதல்வர் திறந்து வைக்கிறார். மதுரையில முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேர்ல அந்த நூலகம் திறக்கப்படுது, சரிங்களா? அந்த நூலகத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏழை வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக. இன்னும் தெளிவா சொல்றேன், யாருக்கெல்லாம் இங்க ட்ரெயின்ல டிராவல் பண்ற பழக்கம் இருக்குப்பா? கொஞ்சம் தூரமா சென்னையை தாண்டி யாருமே போனது இல்லையா? போயிருக்கீங்களா? போகாதவங்க இனிமேல் போய் பாருங்க. இந்த சென்னையை ட்ரெயின்ல போகும்போது சென்னையை தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லா ஊர்லயுமே அந்த ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் கூட்டமா பசங்க உட்காந்துருக்கிறத பார்த்துக்கலாம். உங்க வயசு பசங்க தான் கூட்டமா உட்காந்துருப்பானுங்க எல்லா ரயில்வே ஸ்டேஷன்லயும். நான் பேசுறதுல நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கே நீங்க ஒரு ஏதாச்சும் ஒரு ட்ரிப் அடிங்க. சென்னையை தாண்டிட்டீங்கனாலே உட்காந்துருப்பாங்க. உட்காந்து என்ன பண்ணுவாங்க? ஊர் கதை பேசுவாங்களா? யூடியூப் நோண்டுவாங்களா? இல்லைங்க. காலையில 8 மணிக்கு வருவான், ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காருவான், வரும்போதே சாப்பாடு கட்டிட்டு வந்துருவான். நைட்டு 8 மணி வரைக்கும் உட்காந்து பேய் மாதிரி படிப்பான். என்ன படிப்பான்? TNPSC, UPSC, SIக்கு, போலீஸ் வேலைக்கு, கான்ஸ்டபிள் வேலைக்கு, கிளர்க்கு வேலைக்கு. ஏன் படிக்கிறான்? கான்ஸ்டபிள் வேலைக்கு யார் படிக்கிறா? பெரிய பெரிய செல்வ சீமான் விட்டு பிள்ளைகள் எல்லாம் கான்ஸ்டபிள் வேலைக்கு படிக்கிறாங்களா? இல்ல. நம்மள மாதிரி, உங்கள மாதிரி, என்ன மாதிரி ஒரு ஏழை தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறந்தவர்கள், ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த வகுப்பை சேர்ந்தவர்கள், சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்கள் தான். எப்படியாச்சு அவன் என்ன கோடியா சம்பாதிக்கிறதுக்காக எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறான்? இல்ல. எப்படியாச்சும் நான் ஒரு எஸ்ஐ ஆயிட மாட்டேனா? எப்படியாச்சும் ஒரு கான்ஸ்டபிள் ஆயிட மாட்டேனா? இல்ல. எப்படியாச்சும் ஒரு கிளர்க்கு வேலையாவது எனக்கு கிடைச்சிடாதா? என் அப்பா அம்மாவுக்கு ஒரு 3 வேளை சோறு நான் ஒழுங்கா போட்டுற மாட்டேனா? என் குடும்பம் எப்படியாச்சும் அடுத்த நிலைக்கு முன்னேறிடாதா? அதுக்காக தானங்க படிக்கிறான். அப்படி கஷ்டப்பட்டு படிக்கிற மாணவர்களுக்காக நம்முடைய முதல்வர் செஞ்சதுதான். டேய், நீ ஏன் கஷ்டப்படுற? அடிக்கிற வெயில்ல நீ ஏன் ரோட்ல உட்காந்து படிக்கிற? வா, உனக்கு ஒரு பெரிய நூலகம் மதுரையில கட்டி வச்சிருக்கேன். மதுரையில மட்டும் இல்ல, கோயம்புத்தூர்ல கட்டி வச்சிருக்கேன். கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, ஈரோட்ல கட்டி வச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து திருச்சியில ஒண்ணு வரப்போகுது. தொடர்ந்து உனக்கு நூலகம் எல்லா மாவட்டத்திலையும் கட்டி கொடுக்குறேன். எல்லாமே உலகத்தரம் வாய்ந்த நூலகம், எல்லாமே ஏசி வசதி. ராஜா மாதிரி வா, ஏசிய போடு, உக்காரு. நீ படிக்கிறதுக்கு புக்கு அங்க இருக்கு. உனக்கு 3 வேளை சாப்பாடை நான் போடுறேன். ராஜா மாதிரி உட்காரு, படி படி, படிச்சுக்கிட்டே இரு. நீ போஸ்டிங் வாங்குற வரைக்கும் படி. இதற்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒரு நூலகத்தை கட்டி கொடுக்கிறார்.
அந்த நூலகத்தை பத்தி அண்ணன் சீமானவர்களிடம் ஒரு செய்தியாளர் கேட்கிறார். இந்த மதுரை கலைஞர் நூலகத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிற போது அண்ணன் சீமானவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவர் ஏன் தெரியுமா பிஜேபியோட பி டீம் சொல்றோம்? அவர் கொடுக்கிற பதில பாருங்க. இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றிலே எந்த தலைவனும் சொல்ல தயங்குகிற வார்த்தை. ஒரு நூலகத்தை பார்த்து அண்ணன் சீமான் சொல்றாரு, இந்த நூலகம் இளைஞர்கள் படிப்பதற்காக கட்டப்பட்ட மாதிரி தெரியல. இளைஞர்கள் எல்லாம் அவங்க காதலிகள் இருக்காங்களா, லவ்வர்ஸ், அந்த காதலிகளை கூட்டிட்டு போயிட்டு காதலிக்கிற இடம் மாதிரி இருக்குன்னு சொல்றது யாரு? அண்ணன் சீமானவர்கள். இப்போ ஒப்பிட்டு பாருங்க. நான் உங்க கைக்கே முடிவு விட்டுறேன். நான் எந்த முடிவும் சொல்லல, நான் யாரையுமே எதுவுமே சொல்லல, நீங்க முடிவு பண்ணுங்க. ஒரு பக்கம் பிஜேபி என்ன சொல்லுது? ஏழை விட்டு பிள்ளைங்களுக்கு சோறு போட்டா கக்கூஸ் ரொம்ப வலிதுன்னு பிஜேபி சொல்லுது. இன்னொரு பக்கம் அண்ணன் சீமான் என்ன சொல்றாரு? ஏழை விட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்காக ஏசியில ஒரு நூலகம் கட்டி கொடுத்தா அங்க போய் எவனும் படிக்கிறது இல்லடா, அவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் காதலிச்சுக்கிட்டு இருக்கான்ட்டு அண்ணன் சீமான் சொல்றாரு. ஒத்து போதா? மொத்தத்துல நீங்க படிக்கவே கூடாதுன்றதை முடிவு பண்ணிட்டாங்களா? இதுதான். இப்படி உங்கள் படிப்பிலே கை வைத்து நீங்கள் படிக்கவே கூடாது என்பதிலே மிக உறுதியாக இருக்கிறது ஆரிய மாடல். ஆனா உன்னை எப்பாடுபட்டாவது படிக்க வைக்க வேண்டும் என்று இருக்கிறது திராவிட மாடல். அந்த திராவிட மாடலுக்காக இன்றைக்கு இந்த மேடையை நான் முழங்கிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, தொடர்ந்து சிக்கலான ஒரு செய்தியை தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த நாடு சந்தோஷமா இருக்கு, ஓரளவுக்கு நிம்மதியாவாச்சு இருக்கு. ஆனால் கோட்டையில் இருக்கிற முதல்வர் நிம்மதியாக இருக்கிறாரான்னு கேட்டா இல்ல. ஏன் நிம்மதியா இல்ல? எல்லா புறமும் அவருக்கு அடி. பள்ளிக்கல்வி மாணவர்களை பத்தி பேசினேன். பள்ளிக்கல்விக்கான நிதியை ஒன்றிய அரசு ஒதுக்கியதா? ஒதுக்கல. ஏழை தாய்மார்கள் செய்கிற 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கியதா? ஒதுக்கல. விவசாயிகளுக்கான நிதியை ஒதுக்கியதா? ஒதுக்கல. அண்மையில நம்ம ஒரு புயல்ல பாதிக்கப்பட்டோம்ல, எத்தனை பேர் வீடு இங்க தண்ணியில மூழ்கிச்சு? அந்த புயலுக்கான நிதி கிடைச்சதா? கிடைக்கல. ஒன்றிய அரசு கொடுக்கல. கொடுக்கல கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்றமே, அவங்களும் கொடுக்க மாட்டேன்னே சொல்லிட்டு இருக்காங்களே. யார் வீட்டு காசு, யாரோட பணம்? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? தம்பி, நான் சம்பாதிக்கிறது மாசம் 1000 2000 சம்பாதிக்கிறேன். இங்க ஓரத்துல பூக்கடை போட்டிருக்கேன். எனக்கு எதுக்குப்பா அவ்வளவு பெரிய பொருளாதாரம்லாம்? நான் எங்கப்பா வரி கட்டுறேன்? அப்படி அல்ல. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க மட்டும் இந்த நாட்டுல வரி கட்டல. எங்க அம்மா உட்காந்துருக்காங்க, நெத்தி நிறைய குங்கும பொட்டு வச்சுட்டு பார்க்க மங்களகரமா. மா, நீங்க வாங்குறீங்கல்ல குங்கும பொட்டு, ஏன்னா ஒரு 10 ரூபாய் இருக்குமா? அந்த 10 ரூபான்றது சின்ன காசு தான். ஆனா அந்த 10 ரூபா கொடுத்து நீங்க வாங்குற குங்கும பொட்டுக்கு கூட நீங்க வரி கட்டுறீங்க. கட்டுறீங்களா? கட்டுறீங்க. டெய்லி குளிக்கிறப்ப சோப்பு போடுறோமா? 10 ரூபா தான் சோப்பு. அந்த ஒரு 10 ரூபா சோப்புல நீங்க வரி கட்டுறீங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில் வாங்குறீங்களா? அந்த தண்ணி பாட்டிலுக்கு வரி கட்டுறீங்க. லட்ச லட்சமா கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்க மட்டும் வரி கட்டல சார். நாம செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம வரி கட்டிட்டு தான் இருக்கோம். சும்மா சொல்லக்கூடாது. ரோட்ல போற இடையில பிள்ளைங்க கேச்சுன்னு ஒரு 5 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்தா அந்த 5 ரூபா சாக்லேட்டுக்கு வரி கட்டுறோம். நம்ம கட்டுற வரி, நம்ம கட்டுற வரிய பா, என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஸ்கூல் கொஞ்சம் பழைய ஸ்கூல் இடிகிற மாதிரி இருக்கு, ஸ்கூலை கட்டணும், பணம் கொடுப்பானா? நகி. பா, என் பிள்ளைங்களுக்கு காலையில சோறு போடணும், காசு கொடுப்பானா? நகி. பா, 100 நாள் வேலை திட்டத்துக்கு பணம் இல்லப்பா, கொடுப்பானா? நகி. நீங்க நகி நகின்னு சொல்றதே உங்க பணம் நகி. அது என் தாய்மார்கள், என் தகப்பன்மார்கள் ஒவ்வொரு நாளும் தினக்கூலி வேலை செய்து ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்த பணத்தை வரி என்கிற பெயரிலே நீங்கள் ஏற்றி உங்கள் சட்டை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பணம் கூட கிடைக்காத நிலைமையிலும் நினைச்சு பாருங்க, ஒரு மாசம் வீட்டில் இருக்கிற ஆம்பளையால் வேலைக்கு போலன்னா அந்த குடும்பம் எவ்வளவு சிக்கலை அனுபவிக்கும் நினைச்சு பாருங்க. ஆனால் இப்படிப்பட்ட நிலைமையிலுமே அதேதான், நம்ம வீட்டில் ஆம்பளையால் வேலைக்கு போலனா வருமானம் இருக்காது, குடும்பம் திண்டாடும்ல. இன்னைக்கு தமிழ்நாடு அதே நிலைமையில் தான் இருக்கு. ஒன்றிய அரசு வரி பணத்தை கொடுக்க மாட்டேங்குது. தமிழ்நாட்டில் நிதி நெருக்கடி இருக்கதான் செய்கிறது. ஆனாலும் தமிழ்நாடு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்தில் இந்தியாவில் எந்த மாநிலமும் வளராத வளர்ச்சியை தமிழ்நாடு அடைந்திருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கான இலவச அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏழை தாய்மார்களுக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் வந்து கொண்டிருக்கிறது. இந்த 1000 ரூபாய்லாம் பெரிய காசுன்னு பேசாதப்பா. 1 பவுன் 1 கிராம் தங்கம் வாங்க முடியுமா? கேட்கலாம். 1 கிராம் தங்கம் உங்களால வாங்க முடியாது. ஆனால் இந்த 1000 ரூபாய் என்பது ஏழை தாய்மார்களுடைய பொருளாதார நிலைமையை மாற்றக்கூடியது. ஒன்றும் இல்லை, இந்த கோயில் பக்கத்தில் ஒரு அக்கா பூக்காரக்கா உட்காந்துருக்காங்கல்ல, அந்த பூக்கார கடை போய் கேட்டு பாருங்க, அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு பூ வாங்குவாங்கன்ட்டு 1000 ரூபாய்க்கு வாங்குவாங்க. கரெக்டா? அந்த 1000 ரூபாய் அவங்களுக்கு முதலீடு. அந்த 1000 ரூபாயை முதல்வர் கொடுக்கிறார். அந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு இங்கிருந்து கோயம்பேடுக்கோ இல்லை பூக்கடைக்கோ போனாங்கன்னா பேருந்து இலவசம். பேருந்துக்கு அவங்க காசு கொடுக்க தேவையில்ல, போகலாம், 1000 ரூபாய் கொடுக்கலாம், பூ வாங்கலாம், வரலாம். அந்த 1000 ரூபாய் பூ வச்சு இங்க எவ்வளோக்கு சம்பாதிப்பாங்க? குறைஞ்சது ஒரு 1200 ரூபா சம்பாதிப்பாங்க. 200 ரூபா லாபம் எடுப்பாங்களாக்கா? எடுப்பாங்களா? அந்த 200 ரூபாய் யார் கொடுப்பா? வீட்டில் உட்காந்தா சும்மா வருமா? வராது.
வீட்டில் இருக்கிற பெண்கள் இந்த மாதம் கிடைக்கிற 1000 ரூபாயை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க மாட்டீங்கன்னு நம்முடைய முதல்வருக்கு தெரியும். என் வீட்டு பொம்பளைங்க 100 ரூபா கொடுத்தா கூட அதை 1000 ரூபாவா பெருக்குவாங்க. அவங்ககிட்ட நான் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தேன்னா அந்த 1000 ரூபாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க, அதை 10,000 பெருக்குவார்கள் என்ற நம்பி உங்க கையில மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு. அது செலவுக்கான காசு அல்ல, உங்களுக்கான முதலீடு. நான் சும்மா சொல்லலைங்க. போன நிதியாண்டுல ஒரு நிறுவனம் 120 கோடி ரூபாய்க்கு லாபம் கணக்கு காட்டியிருக்காங்க. எந்த நிறுவனம் தெரியுமா? எந்த நிறுவனம் காட்டியிருக்கும் 120 கோடி ரூபாய் லாபம்? யார் சம்பாதிச்சிருப்பா? சும்மா கெஸ் பண்ணுங்க. அம்பானி சம்பாதிப்பாருங்க. அண்ணே நீங்க தான் பூமர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே. அம்பானி சம்பாதிப்பாரா? அம்பானி சம்பாதிக்கலாம், அதானி சம்பாதிக்கலாம், டாடா பிர்லா சம்பாதிக்கலாம். ஆனா அம்பேத்கர் நகர்ல இருக்கிற ஒரு 10 பொம்பளைங்க ஒன்னா சேர்ந்து 120 கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்கன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுதா? நம்ப முடியலமா? 120 கோடி ரூபாய்க்கு எத்தனை சைபர்னு கூட நமக்குலாம் தெரியாது. ஆனா இது நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உங்களை மாதிரி ஏழை வீட்டு பெண்கள், நடுத்தர வீட்டு பெண்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கத்தை உருவாக்கி இருக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு. 10 பொம்பளைங்களை ஒன்னா சேர்ந்து திராவிட மாடல் அரசு 10 பெண்களை ஒன்றாக சேர்த்து அவங்களுக்கு என்ன வருதோ, உங்களுக்கு ஒரு ஊறுகாய் போட வருமா, நீ ஊறுகாய் போடு. உனக்கு கூட பெண்ண வருமா, கூட பெண்ணு. உனக்கு என்ன வேலை செய்தோ அதை சின்ன சின்ன வேலையா செய், நீ அந்த பொருளை செஞ்சு கொடு, நான் விற்பனை செய்யறேன்ட்டு நீங்கள் உங்களை போல தமிழ்நாடு எங்கிலும் இருக்கக்கூடிய ஏழை வீட்டு பெண்கள் செய்து கொடுத்த அந்த பொருளை விற்று, அந்த பொருளை வித்த லாபம் மட்டும் எவ்வளவு தெரியுமா? 120 கோடி ரூபாய். நம்ப முடியுதா? யாரு என்னன்னே தெரியாத ஏழை வீட்டு பெண்கள் 120 கோடி ரூபாய் லாபம் சம்பாதிக்க முடியும் என்றால் அது திராவிட மாடல் அரசால் மட்டுமே முடியும். என்னுடைய அன்பு பிள்ளைகளே, நல்லா யோசிச்சுக்கோங்க. எல்லோரும் வருவார்கள் போவார்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒருபோதும் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளவே மாட்டார்கள். திரைக்கலைஞர்கள் இன்றைக்கு வருவார்கள் போவார்கள். நீங்க யூடியூபர் ஸ்க்ரோல் பண்ணும்போது மக்களே அப்படின்ட்டு மைக்கு கிழியிற அளவுக்கு யார் வேணா கத்தலாம். ஆனால் உண்மையில் எந்த விதமான சத்தமும் இல்லாம உங்களுக்காக யார் இருக்காங்கன்னு பாருங்க. இதற்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லலாம். இந்த வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளி பொங்கல்லாம் வரும். எல்லாரும் வீட்டில் நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கொண்டாடுவோம் இல்லைங்களா? அன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல இருந்து அத்தை மாமா சித்தப்பா சித்தி யாராவது வருவாங்க. இந்த பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? வருஷம் பூரா நம்ம ஆக்கி கொட்டுவோம். ஆனா இந்த தீபாவளி பொங்கல்னு வந்துட்டா அன்னைக்குன்னு பார்த்து ஊர்ல இருந்து வர்ற அத்தை மாமா கிட்ட ரொம்ப பாசமா இருக்கும். ஏன் தெரியுமா? அத்தை மாமா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க, போகும்போது கையில ஒரு 100 200 கொடுத்துட்டு போவாங்க. அதனால அந்த அத்தை மாமானாலே அத்தை மாமா சித்தப்பா சித்தினா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னுடைய பிரியமானவர்களே, இந்த பிள்ளைங்களுக்கு கடைசி வரையும் ஒரு விஷயம் தெரியாது. என்ன தெரியுமா? அத்தை மாமா சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மாலாம் இன்னைக்கு வருவாங்க, தீபாவளியை முடிச்சு திரும்பி போயிடுவாங்க. இன்னைக்கு வருவாங்க, பொங்கலை முடிச்சு திருப்பி போயிடுவாங்க. ஆனால் நான் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கான சாப்பாட்டு செலவு, எனக்கான படிப்பு செலவு, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறது, இது அத்தனை செலவையும் எனக்காக செய்து கொண்டிருப்பது என்னுடைய தாயும் தந்தையும் தான் என்பது கடைசி வரைக்கும் எந்த பிள்ளைக்கும் தெரியாது. எனக்குமே அது தெரிஞ்சது கிடையாது. அத்தை மாமா மேல பாசமா இருப்போம். அத்தை மாமா இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. ஆனா அப்பா அம்மா தான் நமக்கான செலவை சத்தமே இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் தாய் தந்தை தான் நம்மை வளர்த்தெடுக்கிறார்கள் என்பதை எந்த பிள்ளையும் உணர்ந்தது கிடையாது. இதை அப்படியே இன்றைக்கு இருக்கிற அரசியலோடு ஒப்பிட்டு பாருங்கள். இந்த விழாவினுடைய நாயகர் மேடை ஏறி இருக்கிறார். உங்கள் அனைவருடைய பலத்த கரவொலிகளுக்கு மத்தியிலே நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய ஏணியாக இருந்து இளம் தலைமுறையை மேடை ஏற்றி கொண்டிருக்கிற மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் சிற்றரசு அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்வுக்காக தாயும் தந்தையும் பொறுப்பேற்பதை போல இன்னைக்கு வருகிற இந்த திரை கலைஞர்கள், இன்றைக்கு வரக்கூடிய இந்த யூடியூப் அரசியல்வாதிகள் எல்லாம் இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க, சத்தம் போட்டு கூட பேசுவாங்க. ஆனால் சத்தமே இல்லாமல் உங்கள் வாழ்க்கைக்கான பொருளாதாரத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய முதல்வர் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். பல திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். சொன்னா நேரம் போதாது. என்னுடைய அன்புக்குரியவர்களே, ரொம்ப அண்ணன் மாவட்ட செயலாளர் வந்துட்டார். இதுக்கப்புறம் நான் பேசினா நேரம் ஆயிடும். நிறைவாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். அவ்வளவுதான், முடிச்சிடுறேன். நிறைவா ஒரே ஒரு செய்தியை சொல்லி, ஏன்னா அவருடைய நேரம் பொன் போன்றது. ஒரே ஒரு செய்தி என்னன்னா, நான் ஆரம்பத்தில் வந்த உடனே பார்த்தேன், எல்லா இளைஞர்களும் வெள்ளை சட்டை போட்டு எங்க அண்ணன் மாதிரிலாம் நிக்கிறீங்க. கண்டிப்பா கட்சிக்காரங்களா தான், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்களா இருப்பீங்க. அண்ணே, உங்களை நோக்கி பல கேள்விகள் வரும், பல விமர்சனங்கள் வரும். உங்களுக்காக சொல்றேன், திமுக காரங்கன்னா எப்பயுமே கொஞ்சம் கெத்தா இருங்க. எங்க அண்ணன் மாவட்ட செயலாளர் என்னை பார்க்கும்போதெல்லாம் சொல்ற வார்த்தை தான், தம்பி பேசுறது திமுக மேடை, கெத்தா இருப்பான்னு. அது சும்மா பேச்சுக்காக சொல்றதெல்லாம் கிடையாது. திமுக மேடையில பேசுறேன் அதனால கெத்தா இருக்கும்லாம் கிடையாது.
உலகத்துல எந்த கட்சிக்கும் இல்லாத வரலாறு திமுக இருக்கு. என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா திமுக காரனா கெத்தா இருக்கணும்? ஒரே ஒரு சின்ன வரலாற்று சொல்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிறார். முதல் அப்பதான் முதலமைச்சரா பதவி வாங்கியிருக்காரு. சரிங்களா? அப்ப திண்டுக்கல் மாவட்டத்துல குடகனாறுன்ற ஒரு ஆறு ஓடி வருதுக்கா. அந்த ஆத்துக்கு நடுவுல ஒரு அணை கட்டணும். சரிங்களா? அத கலைஞர் கட்டி கொடுக்கணும்ட்டு அந்த திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த கோவிந்தசாமின்ற ஒரு ஏழை தொண்டர், யாரும் கிடையாது அவர் மாவட்டமும் கிடையாது, வட்டம் ஒன்றியம் பிரதிநிதி ஒண்ணும் கிடையாது. இந்த உட்காந்துருக்கீங்களா சாதாரணமா எங்க தம்பிமார்கள்லாம் நிக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு சாதாரணமான திமுக தொண்டர் கோவிந்தசாமி. சரிங்களா? அந்த கோவிந்தசாமி கலைஞரை பார்க்கிறார். ஐயா, இந்த குடகநாத்துக்கு குறுக்க ஒரு அணை கட்டி கொடுங்க, நீங்க கட்டி கொடுக்குற வரைக்கும் நான் காலில் செருப்பு போட மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு செல்லமா கோச்சிக்கிறார் கலைஞர்கிட்ட. கலைஞர் என்ன செய்யறாரு, அடுத்த நிதியாண்டுல அணையை கட்டியாச்சு, அணை கட்டி முடிச்சாச்சு. ஆனாலும் அந்த கோவிந்தசாமி காலில் செருப்பு போடல. அன்பு தம்பிகளே, திராவிட மாடல் கிழிச்சது என்னன்னு பாருங்க, திமுக கிழிச்சது என்னன்னு கேளுங்க. அந்த கோவிந்தசாமி காலில் செருப்பு போடலமா? விஷயம் ஐயா கலைஞர் காதுக்கு போகுது. யோசிச்சு பாருங்க, அந்த தலைவன் என்ன தந்தான் தெரியுமா? 7.5 கோடி மக்களுடைய முதலமைச்சர், இந்தியாவே அவருடைய சுட்டு விரலுக்கு அசையும் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை. 2 கோடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் படைக்கு அவர் ஒருவர் தான் தலைவர். என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த திண்டுக்கல் மாவட்டத்துல மிகப்பெரிய மேடை போடுறாரு, பிரம்மாண்டமான மேடை, ஊர் முழுக்க தோரணம் கட்டுறாரு. கட்டி ஏன் தெரியுமா திமுக காரெல்லாம் கெத்தா இருக்கணும் நீங்க அண்ணன் மாவட்ட செயலாளர் சொல்றாரு, கலையை முழுசா கேளுங்க. அந்த மிகப்பெரிய மேடையில யாருன்னே தெரியாத அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமியை மேடையில ஏத்தி 7.5 கோடி மக்களுடைய முதலமைச்சராகிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய 2 கரங்களிலுமே செருப்பை ஏந்தி சென்று அந்த ஏழை தொண்டன் கோவிந்தசாமியுடைய கால்களை பிடித்து செருப்பு அணிவித்தார். உலகத்துல வேற எந்த கட்சிக்கும் இந்த வரலாறு கிடையாது. அதனாலதான் திமுக காரனுக்கு எப்பயுமே கொஞ்சம் கெத்து அதிகம். நீங்க வரலாறை வாசித்து பாருங்கள். பதவிக்காக தன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள, தன்னுடைய பணத்தை சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள செருப்ப நக்கின வரலாறு இருக்கு, டயரை நக்கின வரலாறு இருக்கு. ஆனால் ஒரு ஏழை தொண்டனுடைய ஆசையை நிறைவேற்ற பலரறிய ஊரறிய உலகறிய அந்த ஏழை தொண்டனுடைய கால்களை பிடித்து செருப்பு அணிவித்த வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே உரியது. அதனாலதான் சொல்றேன் திமுக காரனுக்கு கெத்து அதிகம். ஏன்னா திமுக மேல இருந்து கீழே வந்த இயக்கம் இல்ல. இதே அம்பேத்கர் நகர்ல எங்க அண்ணன் சுரேஷ் அவர்களை போன்றவர்களாம் தெரு தெருவா ரோடா போஸ்டர் ஒட்டி லைட் நட்டு கொடிக்கம்ப நட்டு கட்சியை வளர்த்து அடிமட்டத்தில் இருந்து இன்றைக்கு இந்த கட்சியை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கட்சி மேல இருந்து கீழே வந்த கட்சி இல்ல, கீழிருந்து பாமரர்களால், படிப்பறிவற்றவர்களால், படித்தவர்களால், ஏழைகளால், நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்களால் அடிமட்டத்திலிருந்து உழைப்பால் உழைத்து உழைத்து மேலே இன்றைக்கு உச்சாணி கொம்பில் இருக்கிற கட்சி. அதனால திமுக காரனை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைவாக ஒரே விஷயம், நீ எவ்வளவு நேரம் பேசினாலும் சரி, எவ்வளவு கத்துனாலும் சரி, நான் 2026 திமுக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்ட்டு சில பேர் இருப்பீங்க. சரிங்களா? அந்த சிலருக்காக ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன், நேரத்தை முடிச்சிடுறேன். எனக்கு எல்லா பகுதியிலும் போய் பேசும்போது ஒரு புது இடத்துல பேசுற மாதிரியே இருக்கும், வியப்பா இருக்கும், ஒரு படபடப்பு இருக்கும். ஆனா இந்த அம்பேத்கர் நகர்ல எனக்குள்ள அந்த படபடப்போ அந்த வியப்போ கிடையாது. ஏன்னா நான் கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவன். புரியுதுங்களா? கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவன். இதே மாதிரி ஒரு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு தான் கண்ணகி நகர். அந்த கண்ணகி நகர் பகுதியை சேர்ந்தவன் தான் நான். அங்கதான் பிறந்தேன், அங்கதான் வாழ்ந்தேன், அங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நம்ம இந்த குடிசை மாற்று வாரியம் இந்த மாதிரியான பகுதியிலிருந்து வர்றவங்களுக்குலாம் எல்லா கட்சிக்காரங்களும் இருப்பாங்க. குடிசை மாற்று வாரியம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் இருக்கும். திமுக இருக்கும், அதிமுக இருக்கும், பாஜக, காங்கிரஸ், எல்லா கட்சியுமே இருக்கும். நம்ம எல்லாரையுமே ஒரே ஒரு செய்திக்கு தான் பயன்படுத்துவாங்க அந்த கட்சிக்காரங்க. பார்த்துருக்கீங்களா? கண்ணகி நகர்காரனா இருக்கட்டும், அம்பேத்கர் நகர்காரனா இருக்கட்டும், இந்த மாதிரியான பகுதியிலிருந்து வர்ற ஜனத்தெல்லாம் எல்லா கட்சிக்காரனும் பொதுவாக ஒரே விஷயத்துக்கு தான் பயன்படுத்துவாங்க. எதுக்கு? லைட்டு கட்டுறதுக்கு, கொடி கம்பம் நட்டுறதுக்கு, போஸ்டர் ஓட்டுறதுக்கு, மேடை போடுறதுக்கு, இதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. வேற எதுக்கும் நம்மளை பயன்படுத்த மாட்டாங்க. இல்லைன்னா கூட்டத்தோட கூட்டமாக கை தட்டுறதுக்கு, இதுக்கு தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. வேற எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க? எந்த கட்சியாக இருந்தாலும் இதற்காக மட்டுமே பயன்படுத்துகிற மக்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்னுடைய அன்பிற்குரியவர்களே, உங்கள் கூட்டத்திலிருந்து உங்களை போல் வாழ்ந்த என்னை ஒருவனை, உங்களை போல இருந்த ஒருவனை இன்றைக்கு இந்த மேடை ஏற்றிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். பரம்பரையாக காலமாக மேடை போட்டு கீழே நின்று கைத்தட்டி மட்டுமே பழக்கப்பட்ட ஒரு கூட்டத்திலிருந்து வந்தவன் இன்னைக்கு மேடை ஏறி கைத்தட்டு வாங்கி இருக்கேன்னா அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். காலங்காலமா லைட்டு கட்டி மட்டுமே பழக்கப்பட்ட கூட்டத்திலிருந்து வந்த ஒருத்தன் இன்னைக்கு லைட்டை வாங்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் திமுக. நல்லா நினைச்சுக்கோங்க. நாளைக்கு உங்க வீட்டு பிள்ளைங்களும், பின்னாடி உட்கார்ந்துருக்க என்னுடைய தம்பி தங்கைகளே, நல்லா கேளுங்க, நாளைக்கு நீயும் உன்னுடைய தம்பியும் உனக்கு அடுத்திருக்க தலைமுறையும் இந்த மாதிரி மேடை ஏறணும்,
ஒரு மந்திரிமார் முன்னாடி, ஒரு எம்எல்ஏ முன்னாடி, ஒரு மாவட்ட செயலாளர் முன்னாடி உன்னுடைய கருத்துக்களை தனியா தைரியமா எந்த பயமும் இல்லாம எடுத்துரைக்கணும். உனக்கான வாய்ப்பு கிடைக்கணும். காலங்காலமா நீயும் போஸ்ட் ஒட்டிட்டே போயிடக்கூடாதுன்னா அதற்கு இந்த காலத்தில் இந்த நாட்டில் உதயசூரியன் சின்னம், கருப்பு சிவப்பு வண்ணம், திராவிட மாடல் அரசு இந்த நாட்டில் உயிரோடு இருக்க வேண்டும். அத மனசுல வச்சுக்கிட்டு 2026 வாக்குச்சாவடியில கால் எடுத்து வையுங்க. நீங்க போடுகிற ஓட்டு தான் உங்க பிள்ளைங்க மேடை ஏறணுமா, காலாகாலத்துக்கும் போஸ்ட் ஒட்டி கொடி கட்டிய வாழணுமான்றத முடிவு பண்ண போது என்று சொல்லி நிறைவாக இத்தனை நேரம் அமைதியாக இருந்து பொறுமையோடு என்னுடைய வாய்மொழி கேட்டதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி, நான் உயிரினும் மேலாக மதிக்கக்கூடிய என் ஐயா தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் துயில்கின்ற அந்த திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம்.